மார்கழி மாசத்துல ஆண்டாள் நோன்பு நோற்றாள். சரி, அவளே கூட ஏன் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தாள்? இதுக்கு ரொம்ப அழகான விளக்கம். மார்கழி மாதத்தை ஆண்டாள் தேர்ந்தெடுக்கவே இல்லை, மார்கழி மாதம் தான் ஆண்டாளை தேர்ந்தெடுத்தது, அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா நாளையிலிருந்து நோன்பு நோக்கணும்னு ஒரு நாள் அவள் முடிவெடுத்து விட்டாள். பஞ்சாங்கத்தை பார்க்கல, கேலண்டர் மாட்டி வச்சிருக்கா. அதுல என்ன போட்டிருக்கு, ஹோரை என்ன, சந்திராஷ்டமமா, திதி என்ன, சுக்லபக்ஷமா, கிருஷ்ணபக்ஷமா, ஒன்றும் பார்க்கவில்லை. அஷ்டமி நவமி. இப்ப சாதாரணமா எங்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, நான் இந்த ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்ன அது நினைவுக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, பார்த்துடலாமே இன்னைக்கு ராகு காலம் எத்தனை மணிக்குன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுடுத்துன்னா உடனே போய் பார்ப்பேன். பார்த்துட்டு போனா போறதுன்னு கிளம்ப மாட்டேன். எப்ப அது நம்முடைய நினைவிற்கு வந்து விட்டதோ, நினைவூட்டப்பட்டதோ, சரி அப்ப கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து பார்த்துட்டு தான் போலாமே. நினைவுக்கு வரலன்னா விசாரம் இல்லை, நாம பாட்டு கிளம்பிவிடலாம். நினைவுக்கு வந்தாச்சுன்னா, இப்ப வெளியில கிளம்புறச்சே ரொம்ப வெயிலா இருக்கே, சாயங்காலம் போனால் ஆகாதோன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருனால் ரொம்ப முக்கியமான பணியா இல்லைன்னா திரும்பிடுறது என் வழக்கம். உபன்யாசத்துக்கு கிளம்பச்சேலாம் யாரும் அப்படி சொன்னது இல்லை. அப்புறம் உங்க பாடு இங்க திண்டாட்டமா போடும். அதனால வெளியில கிளம்புறோம், ஒருத்தர் சொல்றா இப்ப நேரம் நன்னா இல்ல போல் இருக்கேன்னா, சரி மதித்து கையை கூப்பிட்டு இருந்துடுறது உத்தமம். பாண்டாள் பார்த்தா நாளில இருந்து ஆரம்பிக்கணும்னு தான் அவன் நினைச்சா, அந்த நாள் மார்கழி மாதமாக தானாகவே அமைந்திருந்தது. அப்ப நன்னா தெரிஞ்சுக்கோங்க, நாளை இவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை, நாளே இவளை தேர்ந்தெடுத்து கொண்டது. அது ஏன் இந்த மாதத்திற்கு அத்தனை சிறப்பு? அடுத்த மாசம் திருப்பாவை சொல்ல முடியாதா? எப்ப சொன்னாலும் கேட்கறவா கேட்கத்தான் போறா, யார் கேட்க போறாளோ அவ வரத்தான் போறா, யார் சொல்ல போறாரோ அவர் சொல்லத்தான் போறார். ஏன் மார்கழி மாதம் அப்படின்னால், இது பிராம முகூர்த்தம் போலே அமைந்திருக்கிற மாதம். ஒரு வருடத்திற்கு இந்த மாதம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவர்களுடைய பகற்பொழுது தொடங்கப்படவிருக்கிறது, ராத்திரி வேளை முடிந்து கொண்டிருக்கிறது. ராத்திரி முடிஞ்சு அந்த பகற்பொழுதிற்கு முன்னே அருணோதயம் போலே இருக்கிற மாதம்ங்கிறாள் இல்லையோ. அதனால ஒரு பின்மால பொழுத போல இருக்கிற மாதம். பின்மால பொழுதுக்கு என்ன ஏத்தம் அப்படின்னால் சத்வோத்தரமான காலம்னுவா. அப்பதான் நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்குமா. கார்த்தால அதனால்தான் சீக்கிரம் எழுந்துக்கோ சீக்கிரம் எழுந்துக்கோன்னு ஏன் சொல்லுகிறார்கள்னா, அப்ப நல்லனவற்றை நீ சிந்தனை செய்வாய். கார்த்தால எழுந்து கொண்டு நல்லதையெல்லாம் நினைக்க வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும், எனக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகப்படுகிற நாளாக இருக்க வேண்டும், என்னால் முடிந்த உதவிகளை பலருக்கு நான் செய்ய வேண்டும். இப்படின்னெல்லாம் ஒரு 7-8 விஷயங்களை நீங்கள் காலை பொழுதிலே சங்கல்பித்து கொண்டீர்கள்னு சொன்னால் 8ல் 4வது நிச்சயமாக நடந்துவிடும். அதுதான் பின்மாலை பொழுதுக்கு இருக்கிற மகிமைன்னு சொல்லுகிறார்கள். அதனால் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தால் சிறந்த மாதம். கண்ணனிடத்துல முதல்ல போய் வடபெருங்கோயிலுடையான பார்த்து, நீன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன்னு சொன்னா அவர் வாயை திறந்து பேசவே இல்லை. ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தம். என்ன, நான் போய் கேட்கிறேன், உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், பிடிச்சிருக்குன்னு அவரும் சொல்லலாம், இல்ல பிடிக்கலன்னாவது சொல்லலாம், ஒன்றும் பேசாமல் இருக்கிறாரே. உடனே கையில ஒரு விசிறியை எடுத்துட்டா. நன்ன திருமாலவட்டம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், நன்ன காத்து வருதா அப்படின்னு கேட்டுண்டு கையில இருக்கிற விசிறியை எடுத்து விசிற ஆரம்பித்தாள். அப்பவும் வடபெருங்கோயிலுடையான பார்த்து சொல்றா, பெருமாளை பார்த்து சொல்றா, இப்ப பண்றேன் நாளைக்கு பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்காதே, கல்யாணமான பிற்பாடும் கூட இதே போல உனக்கு நான் தொண்டுகள் புரிவேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அப்போதும் அவர் வாயை திறக்கவில்லை. சின்ன குழந்தை, 5 வயசு ஆறுது ஆண்டாளுக்கு. கண்களை துடைத்து கொண்டு வழிகின்ற கண்ணீரை அடக்க விறகறியாமல், வழி தெரியாமல் அப்படியே புலம்பிக் கொண்டே வாசலிலே வருகிறாள். என்ன ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு தெரியலையே, ஸ்டேட்டஸ் பார்க்கிறாரு போல் இருக்கு. நான் சொன்னேன், இன்னைக்கு எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்க்கிறவாதான். இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அத்தனை பேரும் பார்க்கிறவாளாத்தான் இருக்கும். பெருமாள் பார்க்கிற ஸ்டேட்டஸ் அவர் ரொம்ப பெரியவர், இவ சாதாரணமான ஒரு அந்தணருடைய பெண், பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை, ஏழை பெண், இவ எங்க நமக்கு நிகரா, கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு சமமானவளா, சரியானவளா அப்படின்னுட்டு அவர் பாராமுகமாக இருக்கிறார் போல் இருக்கிறது அப்படின்னு அழுதுண்டே வாசல்ல வந்தா. வாசல்ல சில பெரியவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சாதாரணமா கோயிலுக்கு போகிறச்சே பல பேர் வேதனைகளோட போவா, திரும்ப வரச்சே அந்த பாரத்தை எல்லாம் அவன் கிட்ட இறக்கி வச்சுட்டேன்னுட்டு ஒரு தெளிவோடே வாசல்ல வருவார்கள். இந்த பெண் எப்படி இருக்கிறாள்னா, போச்சே தெளிவா போனா, திரும்ப வரச்சே அழுது கொண்டே வருகிறாள். இதன விபரீதமா இருக்கே, போகிறச்சே அழுதுண்டு போவா, வரச்சே சந்தோஷமா வருவா, பார்த்திருக்கோம். நீ கோயிலுக்குள்ள போகிறச்சே சந்தோஷமா போனேன், வரச்சே ஏமா அழுதுண்டு வரேன்னு கேட்டிருக்கா.
அதற்கு இந்த குழந்தை ஒளிவு மறைவில்லாமல் பதில் சொன்னாள். ஒண்ணுமில்லை, அவர் ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. போய் கேட்டேன், அவர் வாயை திறக்க மாட்டேன் என்கிறார், பாராமுகமாக இருக்கிறார், என்னை புறக்கணிக்கிறார். அப்ப அந்த பெரியவர்கள்லாம் சொன்னா, அம்மா உனக்கு ஸ்ரீபாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் இந்த கிரந்தங்கள்லாம் தெரியாதா? கண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? கண்ணன்னு சொன்னாலே ரொம்ப விசித்திரமானவன். அவன் நம்மிடத்துல பாராதிருக்கிறான், பாராமுகமா இருக்கிறான்னு சொன்னால் நம்மிடத்துல அன்பில்லைன்னு நினையாதே. கண்ணனை பத்தி ஒரு உண்மை சொல்றேன்னு அவ ஆரம்பிச்சா. ரொம்ப நெருக்கமாக பழகுகிறார்னு சொன்னால் நம்ம ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு நாம தப்பா புரிஞ்சுக்கவே கூடாது. தள்ளி போகிறார்னு சொன்னால் நம்ம பிடிக்கலன்னு தப்பாக புரிந்து கொள்ள கூடாது. தள்ளி இருக்கிறார்னா தான் அவர் நம்மை மிகவும் விரும்புகிறாருங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லி வைத்தார்கள். கண்ணனிடத்திலே ஒரு நண்பன் இருந்தான், சீமாலிகன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அந்த சீமாலிகன் என்பவன் கிருஷ்ணனுடைய நெருங்கிய தோழன். ஆனா அதை அவன் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கண்ணனே நமக்கு நண்பனாக இருக்கிறான், யார் நம்மை என்ன செய்ய முடியும் என்று தவறாக உபயோகப்படுத்த தொடங்கினான். என்ன தப்பு வேணும்னா பண்ணலாம்னு தீர்மானித்து கொண்டு அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். கண்ணனிடத்துல பல புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அவர் சொன்னார், பழகிட்டான், பழகிய பாவம் ஏதோ பொறுத்து கொண்டு போகிறேன், அவனுக்கு நயமாக சொல்லி பார்த்து விட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. அவனை கேட்டா அவன் என்ன சொல்றான், கண்ணனே என்னுடைய நண்பன், யார் என்னை என்ன செய்யக்கூடும் என்று தவறுகளை தொடர்ச்சியாக செய்து வரலானான். ஒரு நாள் கண்ணன் இடத்துல வந்தான், நீ எப்ப பார்த்தாலும் அந்த சக்கராயுதத்தை பிடிச்சுட்டு ரொம்ப ஜம்முன்னு சுத்தின்னு இருக்கியே, கொஞ்சம் எனக்கும் அதை அபியாசம் பண்ணி வைக்க கூடாதா? எனக்கும் சக்கரம் பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது அப்படின்னு சொன்னான். கண்ணன் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நாளா முடிக்கிறதுக்கு நானே என்ன செய்யலாம், ஏன்னா நான் இவனை முடிச்சுட்டேன்னா உலகம் இப்படியும் பேசும், உற்ற நண்பனை உடன் பழகியவனையே கொன்றவன். ஏன்னா உலகம் என்னைக்குமே தங்களுடைய குறைகளை பார்த்து சரி செய்து கொள்வதற்கு தயார் இல்லை. அடுத்தவர்களிடத்துல என்ன குறை உண்டுன்னு தேடுவதிலே ஒரு அலாதி பிரியம் நமக்கு இயல்பாகவே உண்டு. பகவானையும் விட்டு வைக்கவில்லை. அதைத்தான் வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார். உன்னை குறை சொல்லுகிறார்கள், தப்பாக பேசுகிறார்கள், ஒருபோதும் கவலை கொள்ளாதே. ஏன்னா இங்கே பகவானையே குறை சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ராமனை பத்தி குற்றம் சுமத்துகிறவர்கள் இல்லையா? கண்ணனை தப்பாக பேசுகிறவர்கள் இல்லையா? அவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதெல்லாம் பார்த்து கவலைப்படாதேன்னு சொல்லி வச்சிருக்கார். அதனால பகவானே ஆனாலும் குறை சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நண்பனா போயிட்டான், என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தாரோ இல்லையோ, இன்னைக்கு கேட்டுட்டான், சக்கரத்தை கொடு, எனக்கும் அபியாசம் பண்ணிவை. அவர் கொடுத்தார் பாருங்க, சக்கரத்தை லாகவமாக பிடித்தல்ங்கிறது பகவானுக்கு மட்டுமே வசப்பட்டதொன்று, அவருக்கு தான் அது தெரியும். அந்த சக்கரத்தை தாங்குகிற அளவுக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு சக்தி சாமர்த்தியங்கள் கிடையாது. அதனால சக்கரம் எங்கனம் தரப்பட்டதோ அது அவன் தலையை துண்டித்து நின்றது. சீமாலிகன் அங்கே முடிந்தான். இதைத்தான் பெரியாழ்வார் பாடுறார். அவனோடு பழகுவதற்கும் உனக்கு தெரியும், அவனை முடிக்க வேண்டும் என்னாலும் அதற்குண்டான திரள் உன்னிடத்திலே உண்டு. உனக்கு யார் வேண்டியவன் யார் வேண்டாதவன் யாரே அறிவார், அவர்தான் அறிவார். மற்றவர்களாலே புறந்தள்ளப்பட்டவர்கள், ஒரு ராமாயணத்துல குஹனை எடுத்துக்கோங்க. குஹனை பத்தி யாருக்கு பெருசா தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. எங்கோ ஸ்ருங்கிவேரபுரத்திலே வாழ்ந்து வருகின்ற ஒரு வேட்டுவச்சாதியை சேர்ந்த ஒருவன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னெல்லாம் திருமங்கை ஆழ்வார் அவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு நிறையும் அவனிடத்துல கிடையாது. தேடி போனாரா இல்லையா பெருமாள்? துளசிதாசர் அதைத்தான் சொல்லுவார். ராமாயணத்துல நீங்க பாருங்க, ராமனை தேடி ஒருத்தன் வந்தான் அப்படிங்கிற கதாபாத்திரங்கள் ரொம்ப குறைவு. ராமன் போய் பார்த்தார்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீர்களானால் எத்தனை பேர்களை தேடி தேடி போய் பார்த்து நற்கதி கொடுத்திருக்கிறார். சரபங்கரை போய் பார்த்திருக்கார், சுதீக்ஷ்ணரை போய் பார்த்திருக்கிறார், அகஸ்தியரை பார்த்திருக்கிறார், அத்ரி அனசூய அவர்களை போய் பார்த்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் எத்தனை பேர் இருந்தாலும் கிஷ்கிந்தைக்கு போய் அந்த வானர கூட்டத்தை இவர்தான் தேடி போய் பார்த்திருக்கிறார். ராவணனை முடிக்கணும்னாலும் தேடித்தான் போயிருக்கார். எல்லாரையும் தேடி தேடி போய் பார்த்து கபந்தன் என்ன விராதன் என்ன ஒருத்தர் பாக்கி இல்லை. தேடி தேடி போய் பார்த்து நற்கதி அளிப்பதையே விரதமாக கொண்டிருக்கிறவர் ராமன். இப்ப குஹன் எடுத்துட்டா யாருக்கும் அவரை தெரியாது, தெரிஞ்சிருந்தாலும் அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனா பகவானுடைய திருவுள்ளத்தாலே இவன் நம்முடையவன் என்று குஹன் அபிமானிக்கப்பட்டிருந்தான். இதத்தான் நாம இங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, பல பேர்களை பக்தர்கள்னு சில பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னா, என்ன பெரிய பக்தர்கள், நேற்று வரைக்கும் அப்படி வாழ்ந்தான்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுடுவோம். நேற்று வரைக்கும் அப்படி வாழ்ந்தாலும் தெரியாதா? இன்னைக்கு ஏதோ உத்தமர் வேஷம் பக்தர் வேஷம் போட்டு இருக்கார் அவர்,
சரி இன்னைக்காவது அவர் பக்தர் வேஷம் போட்டு இருக்காரு, நீர் இன்றைக்காவது தொடங்கினீரான்னா அது ஆட்டம் 58 வயசு ஆட்டம் 60 வயசு ஆட்டம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால யார் யார பகவான் தன்னுடைய திருவுள்ளத்தாலே பக்தர்கள்னு கருதுகிறான்னு அவனுக்கு தான் தெரியும். இன்னார் பக்தர் இன்னார் பக்தர் அல்லர், இந்த தீர்மானங்கள் எல்லாம் நாம போடவே முடியாது. இத்தனை நீட்டி முழக்கி எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப நம்மை பெருமானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்னும் பேச மாட்டேங்கிறார், தரிசனம் தரமாட்டேங்கிறார், தள்ளி இருக்கா போலவே இருக்கு, என்னை பத்தின நினைவே இல்லாதா போலத்தான் இருக்கு, பிடிக்காத போல் இருக்குன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எப்படி தெரியுமா பார்ப்பார்? இத்தனை நான் தள்ளி நின்றாலும், இத்தனை சிரமங்கள் அவனுக்கு ஏற்பட்டிருந்தாலும் என்னை மறவாதிருக்கிறானான்னு அவர் பார்த்துட்டே இருப்பார். அப்பவும் நாம மறக்கலேன்னு சொன்னால் அவருக்கு அதனால ஒரு புலகாங்கிதம் ஏற்படுகிறது. எந்த நிலையிலும் என்னை மறவாதவனாக இருக்கிறான், இவன் எனக்கு பிடித்தமானவன். அதனால அவர் பேசல, நாம கேட்டதை செய்யலேங்கிறதுக்காக அவருக்கு அன்பில்லைன்னு ஒருபோதும் நாம கருதவே கூடாது. அவர் எப்போதும் அன்பு இருக்கிறவர், அன்பொன்றுதான் அவர் அறிந்திருப்பதுங்கிற அந்த உறுதிப்பாடு நம்மிடத்திலே வேண்டும். அதைத்தான் இந்த குழந்தை ஆண்டாளுக்கு வாசல்ல இருக்கிற பெரியவர்கள் எடுத்து இயம்பினார்கள். அவன் மறைந்திருந்து வேடிக்கை காட்டுகிறவன்,